தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தலைவர் பிரபாகரனை பற்றி கொச்சையாக பேசக்கூடிய அளவிற்கு தாவேகா வந்தது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. சிபிஐ விசாரணையில் என்ன நடந்தது என்று பல்வேறு முகங்களாக வெளியே பேசுவது அனைத்தும் பொய். ஏனென்றால் சிபிஐ விசாரணையில் எது ஒன்றும் வெளியே வராது. அது குறித்து தேவையற்ற சர்ச்சைகள் நடந்து கொண்டிருக்குது. ஆனால் பின்புலத்தில் என்ன நடந்திருக்கும் என்பதை யூகிக்க மட்டும்தான் நம்மால முடியும். குறிப்பாக தலைவர் பிரபாகரனை இதுவரைக்கும் திமுக கூட பேசுனதில்லை. ஏன் பாரதிய ஜனதா கூட தலைவர் பிரபாகரன் அப்படின்னு சொல்லியோ இல்ல பிரபாகரனை கொச்சையாகவோ ஒருமையிலேயோ பேசாத ஒரு நிலை அரசியல் சூழல் தமிழ்நாட்டில் இருக்கும்போது மேதகு தேசிய தலைவர் அவர்களை கொச்சையாக பேசக்கூடியது ஆச்சரியம் இல்லை, ஏற்கனவே எதிர்பார்த்த ஒன்றுதான். ராகுல் காந்திக்கும் விஜய்க்குமான நெருக்கம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அவர் அரசியல் வருவதற்கு முன்பதாகவே அவர் ராகுலோடு எந்த அளவிற்கு தொடர்புல இருந்தார் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இதற்கு முன்னால் நடந்த சந்திப்புகளும் அதை காட்டுது. மிக குறிப்பாக கரூர் சம்பவம் முடிந்த பிறகு அவர் முதல் தொலைபேசி எடுத்து தனக்கு பாதுகாப்பு கேட்டது ராகுல் காந்தியிடம்தான் என்பது தெளிவான விஷயங்களாக உணரப்பட்டது, தெரியப்பட்டது. அதற்கு பின்னர் காங்கிரசினுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் ஒருத்தர் விஜயை சந்தித்து விட்டு போனதை அவர்களே காங்கிரஸ் தரப்பே உறுதி செய்ததும் நமக்கு தெரிஞ்சதுதான். இப்படி எல்லா விதத்திலும் காங்கிரஸ் உடனும் ராகுல் காந்தியுடன் நேரடியில் தொடர்புல இருக்கக்கூடிய விஜய் அவருடைய கட்சி நிச்சயமாக விடுதலை புலிகள் இயக்கத்தையா இருக்கட்டும், இல்லை என்றால் தலைவர் பிரபாகரனாக இருக்கட்டும், அவர்கள் கொச்சையாக பேசுவார்கள் என்பது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, தேன் கூட்டுல கைய வச்சிருக்கிறேன், அதுல எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் கிடையாது. இந்த தேன் கூட்டுல கைய வச்சதற்கான விளைவை தமிழக வெற்றி கழகம் நிச்சயமாக சந்திக்கும். இப்ப வரைக்கும் அதுல இருக்கக்கூடிய மேல்மட்ட பொறுப்பாளர்கள் அதற்கு எதிர்வினை கூட காட்டல, அதற்கு பதில் கூட சொல்லல. இல்ல அவர் பேசியது தவறு என்றோ, பேசியவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்றோ, புரிதல் இல்லாமல் பேசிவிட்டார் என்றோ இதுவரைக்கும் எந்த விதமான மேல்மட்ட பொறுப்பாளர்களும் எந்த அறிவிப்பும், ஏன் கீழ்மட்ட பொறுப்பாளர்கள் கூட எந்த விதமான அறிவிப்பும் செய்யல. தலைவர் பிரபாகரனை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்னடா தகுதி இருக்குன்னு வரிசையா பட்டியல் போட்டோம்னா இந்த காணொளி தாங்காது. அவ்வளவு பெரிய பட்டியல் இருக்கு. 41 பேர் இறந்திருக்காங்க. திருச்சி விமான நிலையத்தில் கத்துறாங்க, ஊடகவியலாளர் கத்துறான், 30 பேர் செத்துட்டாங்க, என்ன சொல்றீங்கன்னு புறமுதுகு காட்டி ஓடுன. ஆனால் நீ என் தலைவனை பத்தி பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கு? கடைசி நொடி வரைக்கும் முள்ளிவாய்க்கால்ல என் மக்களோடு மக்களாக, மக்கள் ராணுவத்தோடு நின்று அந்த போரை சந்தித்த ஒரு தலைவனை பற்றி பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கு? தன்னுடைய சொந்த குடும்பத்தை, தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய மனைவியை முன்னிறுத்தி களத்துல பழி கொடுத்த ஒரு தலைவனும், தன் சொந்த பிள்ளைகளை, தன் மனைவிய தூர பத்தி விட்டு லண்டனுக்கு பத்தி விட்டுட்டு தன்னந்தனியாக வாழ்க்கை நடத்தக்கூடிய உனக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நீ எல்லாம் தலைவரை பற்றியும் தேசிய தலைவரை பற்றியும் பேசுவதற்கு இதற்கு ஒரு கட்சி இல்லையா? அப்ப நீ யாருடைய பின்புலத்திலிருந்து வந்திருக்க? எதற்காக வந்திருக்கிற? உடனே நாகப்பட்டினம் போனா அங்க கடற்கரை இருக்கு, கடற்கரை இருக்குன்னா மீனவர்கள், மீனவர்கள் பிரச்சனையை பேசணும். மணப்பாறைக்கு வந்தா முறுக்கு, ஈரோடுக்கு போனா மஞ்சள், திருநெல்வேலிக்கு போனா அல்வா, மதுரைக்கு வந்தா மல்லிகைப்பூ, இப்படி பேசிட்டு அரசியலுக்குள்ள தலைவரை கொச்சையாக பேசுவதற்கு நிச்சயமாக இதனுடைய எதிர்வினையை உலக தமிழர்கள் உனக்கு கொடுப்பாங்க. மலேசியால இந்த ஜனநாயகன் பட விழாவில் போய் கலந்துக்கிட்டீங்க பாரு, அங்க அதுல சந்திச்ச, அதுல போய் கலந்து கொண்ட எல்லா தமிழர்கள்ட்டையும் கேட்கிறேன், முக்கியமா ஈழத்தமிழ் சொந்தங்கள்ட்ட கேட்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு அரசியல், இப்படிப்பட்ட ஒரு தலைவனை, இப்படிப்பட்ட ஒரு கட்சியை நீ ஆதரிக்க போறியா? இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியாக அதுல ஆதரவு இருக்கு, எதிர்ப்பு இருக்கலாம் இயக்கத்திற்கு. ஆனால் யாராவது இதுவரைக்கும் தலைவரை ஒருமையில பேசியோ, தலைவரை கொச்சையாக பேசியோ யாராவது இருக்காங்களா? ஏன் திராவிட இயக்கங்களை கூட எடுத்துக்க. அப்ப யாரும் செய்யாத ஒன்றை இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் செய்யுதுன்னா இதை ஈழத் தமிழர்களும் தமிழ்நாட்டு தமிழர்களும் எந்த வகையில இவனை எதிர்க்கணும் அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. இதை பத்தி நான் ரொம்ப பேச விரும்பல. ஏன் அப்படின்னா இந்த உணர்வை நான் வெளிப்படுத்தி தான் உங்களுக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை. தேசிய தலைவரை கொச்சைப்படுத்தியதற்கு பிறகும் அவன் எவனோ ஒருத்தன் பேசிட்டான் என்றாலும் அதற்கு மறுப்பு தெரிவிக்காத இந்த கட்சி, இந்த தலைமை உனக்கு தேவையான சிந்தி. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு சிபிஐக்கு இன்னைக்கு கூப்பிட்டு இருக்கா, இன்னைக்கு விசாரணைக்கு போயிருக்கிறாங்க.
இது விடாது கருப்பு மாதிரி தான். நீ கரூருக்கு அப்புறம் சிக்கிட்ட. நீ யார்கிட்ட? பாரதிய ஜனதாட்ட சிக்கிருக்க. அதுக்காக உன்னை அப்படியே அடிச்சு தள்ளுவானா? கண்டிப்பா 2026 தேர்தல் வரைக்கும் உன்னை அப்படி ரொம்ப தொடமாட்டான். நிச்சயமாக உன்னுடைய சத்து என்னன்னு பார்ப்பான். அப்படியே நீ பெரிய சத்தான ஆளா இருந்தாலுமே உன்னை அழிக்கதான் துடிப்பானே தவிர ஒரு காலத்திலையும் உன்னைய முன்னேற்றவோ உன்னை காப்பாற்றவோ வாய்ப்பே இல்லை. ஏன்னா இங்க இருக்கிற திமுகவை அழிக்கணும், 2வது இடத்துல இருக்கிற ஆளும் முதல் இடத்துக்கு வரணும். அப்படி இருக்கும்போது நீ ஒரு சக்தியாக இன்னொரு சக்தியாக மாறிட்டேனா திமுக தாவேகா இப்படி ரெண்டையும் சேர்த்து அடிக்கிற நிலைக்கு ஒரு நாளும் அந்த சூத்திரத்துக்குள்ள பாரதிய ஜனதா போகாது. அப்ப என்ன செய்யும்னா உன்னை பக்கமா கையில வச்சுக்கிட்டு உன்னை ஒழிக்க தான் பார்க்குமே தவிர உன்னை அழிக்க தான் பார்க்குமே தவிர சொற்பமா தற்காலிகமா வேணா பயன்படுத்திக்க பார்க்கும், அவ்வளவுதான். ஆனால் உன்னை அழிக்க தான் நினைக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி கரூர் சம்பவம் வந்து ஜாக்பட் மாதிரி தூக்கி கையில வச்சிருக்கிறான். ஒரு காலத்திலும் தப்பிக்க முடியாது. இப்ப நாம் தமிழர் கட்சியா திராவிடத்தை எதிர்த்து பேசும். திராவிடத்தை எதிர்த்து பேசுனா என்ன தெரியுமா சொல்லுவான்? உடனே வந்து பாரதிய ஜனதாவின் பி டீம். ஒருவேளை ஆரியத்தையும் இந்த பாஜக RSS கும்பலையும் சங்கிகளையும் எதிர்த்து பேசுறோம், எதிர்கருத்து வைக்கிறோம், ஏன் ஸ்டாலின் பெட்டி வாங்கிட்டோம். ஆனால் 2 பேரையும் எதிர்க்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி என்பதை மக்கள் உணரணும். மக்கள் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறான். இதுதான் நிலையானதே தவிர நீ நினைக்கிற மாதிரி திமுகவை வந்து அழிக்கணுங்கிறதுக்காக தாவேகாவையும் உருவாக்காது பாரதிய ஜனதா, தாவேகாவை அழிக்கணுங்கிறதுக்காக திமுகவையும் ஆதரிக்காது பாரதிய ஜனதாங்கிறத தெளிவா புரிஞ்சுக்க. இன்னைக்கு ஆளாளுக்கு அள்ளி விடுறான். சிபிஐ அலுவலகத்தில் நடந்தது இதுதான். கேட்ட கேள்விக்கு விஜய் மொழி பிதுங்கினார். 7 மணி நேர விசாரணையில் கிடுக்கு பிடி என்னென்னமோ போடுறான். சத்தியமா எல்லாம் போய் அந்த அளவுக்கா வந்து சிபிஐ வந்து உள்ள விசாரணை பண்ணிக்கிட்டே இருக்கும் போதா செய்தி வெளியில வர அளவுக்கா கேவலமா இருக்குது. அது வந்து ஒன்றிய அரசினுடைய அடிமை ஒரு இலாக்காவா இருக்கலாம், துறையா இருக்கலாம். ஆனால் நடந்து கொண்டிருக்கும் போதே வந்து இதுதான் நடந்துச்சு, அதுதான் நடந்துச்சு. மதியம் உணவு இடைவேளையில் விஜய் வந்து சைவ உணவு சாப்பிட்டார், 2 முறை தண்ணீர் குடித்தார், 3 முறை சிறுநீர் கழித்தார். இதெல்லாம் தேவையற்றது. சிபிஐ அலுவலகத்துக்குள் உள் நடந்தது அப்படின்னு சொல்லி பேசப்படுவதே ஒரு மாயையான ஒரு பிம்பத்தை உருவாக்குறீங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உறுதியா தெரியும், 41 பேர் இறந்த பொழுது நீங்க ஏன் வெளியில ஓடுனீங்கன்னு நிச்சயமா ஒரு கேள்வி வந்திருக்கும். அதை விட முக்கியமா அவர் போட்ட காணொளி 4 நாள் கழிச்சு இதுல ஏதோ நடந்திருக்குது, இதுல ஏதோ சதி நடந்திருக்குது, இதுல நாங்க தலையிடலன்னு சொன்ன அந்த காணொளிக்கு நிச்சயமாக ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கும். எதை வச்சு அப்படி சொன்னீங்க அப்படின்னு. ஏன்னா ஸ்டெர்லைட் விவகாரத்துல 13 பேர் இறந்தப்ப இதே ரஜினிகாந்த் வந்து என்ன சொன்னார்னா இதுல வந்து சதி இருக்குது அப்படின்னும் இதுல சமூக விரோதிகள் உள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னு சொன்னதுக்கு அருணா ஜெகதீசன் தலைமையில அவங்க அந்த கேள்வி எழுப்புனாங்க. எதை வச்சு சொன்னீங்கன்னு. அதனால விஜய் கிட்ட அந்த வீடியோ குறித்து நிச்சயமாக ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கும். அப்ப அவருக்கு அதில் பதிலாக அவர் திமுக சொல்லி இருக்கலாம். சொல்லி இருந்தால் கண்டிப்பாக திமுகவையும் விசாரணைக்குள்ள சிபிஐ கொண்டு வரும். திமுகவை கொண்டு வருது அப்படின்னா கண்டிப்பாக செந்தில் பாலாஜி வருவாரு. இவர் எல்லா இடத்துல ஒரு மௌனம் காப்பாரு தெரியுமா? இப்ப ஜனநாயகன் படம் கூட வெளியே வரல, அதுக்கு யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சு, திரும்ப அது ஒரு சர்ச்சையாகுது, திரும்ப தணிக்கை வந்து நாங்க திரும்ப பார்க்கணுங்கிறாங்க. இதுக்கு கூட பேச மாட்டார் விஜய். கள்ள மௌனம், எதுக்கும் பேச மாட்டார். 41 பேர் வந்து இறந்ததுக்கு 3 நாள் கழிச்சு ஒரு வீடியோ, 1 மாசம் கழிச்சு செத்தவன வீட்டுக்காரனை பூரா கூட்டிட்டு வந்து ஒரு ஒப்பாரியை வச்சு அனுப்புறது. இந்த கள்ள மௌனம் இருக்குல்ல, இந்த கள்ள மௌனம்லாம் சிபிஐ இருந்திருக்கிற வாய்ப்பு இல்லை, அது உறுதி. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். கண்டிப்பாக கிடுக்குப்பிடி கேள்விதான் இருக்கும். ஏன்னா இந்த விஷயத்தை வச்சு சிபிஐ விசாரணையில எந்த அளவிற்கு விஜயை கையகப்படுத்தி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல பாரதிய ஜனதா துடிப்பா இருக்கும். அதனால சிபிஐ உடைய கேள்விகள் அப்படிங்கிறது விஜயை அடிமைப்படுத்தி வைப்பதற்கு, விஜயை வளையத்துக்குள்ள கொண்டு வருவதற்கான விஷயங்கள் தான் அங்க நடந்திருக்குமே தவிர வேற ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு கஷ்டம் தாங்க, கேள்வி பதில கூட பெரிய கஷ்டம் இருந்திருக்காது கூட வைங்களேன். ஆனா 7 மணி நேரம் தனியா உட்கார்ந்து இருக்கிற இந்த இது இருக்கு பாருங்க விசாரணை வளையத்துல. ஏன்னா 30 வருஷமா அப்படி திரும்பினா ஜூஸ் அப்படின்னா வந்து நிற்கும், அப்படி இப்படி திருப்பி ஏதாவது ஒரு காஃபி அப்படின்னா வந்து நிற்கும், ஓய்வு எடுக்கணுமா உடனே போய் கேரவன். இப்படி சொகுசாக வாழ்ந்த விஜய்க்கு இதுவே ஒரு சிறை மாதிரி தான். 7 மணி நேரம் ஒரு ஒரு அலுவலகத்துக்குள்ள அமர வைத்து விசாரணைங்கிற பேர்ல தன்னந்தனியா உட்கார வச்சான் பாருங்க, அதுவே சிறை மாதிரி தான். அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அது வந்து சிறை மாதிரி தான். மொத்தத்துல இதையெல்லாம் பார்க்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள், ஈழத் தமிழர்கள், இந்த பக்கம் தலைவரை கொச்சையாக பேசப்பட்டு அதற்கு இதுவரைக்கும் எதிர்வினை காட்டாத ஒரு கட்சி, ஒரு தலைமை, இந்த பக்கம் சிபிஐ விசாரணையில் பாஜகவிடம் மாட்டிக்கொண்டு சிக்கிக் கொண்டு இருக்கக்கூடிய விஜய், இப்ப மொத்தத்துல
மொத்தத்துல விஜய் வந்து தப்பிச்சது எதனால? இதே ராகுல் காந்தி கிட்ட பேசுறதுனாலதான். இந்த தமிழ்நாட்டு அரசாங்கம் எதற்காக, ஸ்டாலின் அரசாங்கம், திராவிட மாடல் அரசு எதனால ஒரு எஃப்ஐஆர் கூட எதனால போடல? இதே தானே ஈரோடு பரப்புரையில பெரியார் குறித்து பேசிட்டாரு, அதுக்கு வழக்கு. பேசினதுக்கு, பெரியாரை பத்தி பேசினாரு அப்படிங்கிறதுக்காக வழக்கு. ஆனா 41 பேர் இறந்திருக்கிறாரு. இவர் தலைமையில ஒரு கூட்டம் நடக்குது, அந்த பேருந்துல நின்று ரோட் ஷோல இறந்திருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் இந்த திராவிட மாடல் அரசு, ஸ்டாலின் அரசு எதனால ஒரு எஃப்ஐஆர் கூட போடல? இதே அல்லு அர்ஜுன் படம், அதோடைய ரிலீஸ் அன்னைக்கு ஒரு குழந்தை இறந்துருச்சு. அல்லு அர்ஜுனை கைது பண்ணாங்க ஒருத்தர் இறந்ததுக்கு. ஆனால் 41 பேர் இறந்ததுக்கு ஒரு எஃப்ஐஆர் கூட இல்லைன்னா இந்த தமிழ்நாட்டு அரசு எவ்வளவு பெரிய கேவலம் கட்ட அரசு பாரு. இதையெல்லாம் ஆராய்ந்து நான் முக்கியமா சொல்றது விஜயோடைய ரசிகர்கள் அணில் குஞ்சுகளுக்கு சொல்றேன், நீ சினிமாவை பார்த்து அவன் கட் அவுட்டுக்கு போய் பால் ஊத்தி, பாலாபிஷேகம் பண்ணி, தேனாபிஷேகம் பண்ணி, எல்லா அபிஷேகம் பண்ணி நீ கேடு கட்டு நீ ரசிச்ச அப்படின்னா அது உன் தனிப்பட்ட சீரழிவு. அதுக்குள்ள நாங்க வரல, அது தனிப்பட்ட சீரழிவு. ஆனால் திரையில் செய்ததையே விஜய் தரையில் செய்வார், அரசியல்ல செய்வார்னு முட்டாத்தனமா நீ நடக்கிற பாரு, அது தமிழ்நாட்டு சீரழிவு. உன் தனிப்பட்ட சீரழிவு என்னை பாதிக்காது. ஆனால் இந்த அரசியல்ல திரையும் தரையும் ஒண்ணு நினைச்சு முட்டாள்தனமான ஒரு அரசியல் முடிவுக்கு போவீர்களே, ஆனால் அது தமிழ்நாட்டு சீரழிவு. திரையும் தரையும் ஒன்றல்ல.